ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு 3 லேயர் சப்பாத்தியும் பூசணிக்காய் பொரியலும் தான் செய்ய போகிறோம். வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி டேஸ்ட்டாக செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பூசணிக்காய் கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கோதுமை மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்தி செய்ய தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துட்டு அதில் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா பூசணிக்காய் கிரேவி செய்யலாம். அதுக்குள்ளே மாவு நல்லா ஊறி நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். எண்ணெய் சேர்த்து கடைசியாக நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. பூசணிக்காய் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூசணிக்காவை எடுத்து அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பூண்டு, தக்காளி, வேர்க்கடலை உரித்து வச்சுருக்கேன். அடுப்பு மேலே ஒரு வாணல் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பூசணிக்காய்க்கு வேர்க்கடலை தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் கூட துருவி போடுவாங்க, ஆனால் அது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஆனால் நீங்கள் வேர்க்கடலை நல்லா தூள் பண்ணி லாஸ்ட்டாக இறக்கும் போது போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்து தனியாக கொட்டிக்கலாம். அது தோலெல்லாம் நீக்கணும். ஃபஸ்ட்டு இது சூடு ஆறட்டும். வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை முரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். வேர்க்கடலை நல்லா ஆறுறதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காவை தாளிச்சிட்டு வந்துடலாம். அதே வாணலை அடுப்பு மேலே வச்சுட்டு வாணல் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை கலந்து விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தோல் உரித்து நசுக்கி வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கலாம். ஒரு பூண்டு எடுத்து அதை தோல் உரித்து நசுக்கி வச்சுருக்கேன். பூண்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பூண்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பூசணிக்காவை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம்.
பாருங்க எண்ணெயிலே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நல்லா மேலேயும் கீழேயும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்கலல்ல, அதனால நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியே இதுக்கு போதுமான அளவு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற வரையும் நம்ம காய வேக வைக்கணும். இது சீக்கிரமாக வெந்துடும். பூசணிக்காய் எப்பவுமே நல்லா சீக்கிரமாக மாவு மாதிரி வெந்துடும். அதனால அதுக்கு இந்த தண்ணியே போதுமான அளவு. இப்போது தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலையை நல்லா க்ளீன் பண்ணி புடைச்சிட்டு வந்துடலாம். நல்லா சூடு ஆறிடுச்சு. இந்த மாதிரி வேர்க்கடலையோட தோலெல்லாம் எடுத்துட்டு வெளியே போயிட்டு நல்லா புடைச்சிட்டு வந்துடுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு வேர்க்கடலை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், வேர்க்கடலையை நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடிக்கடி ஓப்பன் பண்ணி பூசணிக்காவை கலந்து விட்டுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி மாவு தேய்ச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு சப்பாத்தி மாவுன்னு சொல்லிட்டு. ஒரு விரல் வச்ச உடனே உள்ளே போகுது. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். இப்போது உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு சப்பாத்தி லேயராக வரணும்னு நினச்சிங்கன்னா நான் தேய்க்கிற மாதிரி நீங்களும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிக்கிறேன். எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போது சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சப்பாத்தி லேயராக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி லேயர் சப்பாத்தியை. ஃபஸ்ட்டு சின்ன ரவுண்டாக தேய்ச்சிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. மாவு ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நான் மடிக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இப்போது இதை மாவு தொட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மெத்தட்லே எல்லா மாவையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி சப்பாத்தி சுட்டோம்னா சப்பாத்தி நல்லா லேயராக வரும். பூசணிக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் தேய்ச்சி முடிச்சிடலாம். இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் தண்ணி சுண்டிருச்சான்னு சொல்லிட்டு. பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒரு ஓரமாக காயை இப்படி குத்தி பார்த்தோம்னா தெரியும் காய் வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஈஸியாக கட்டாச்சுன்னா காய் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா காய் வேகலைன்னு அர்த்தம். இப்போது தண்ணியெல்லாம் சுண்டி காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலையை அதில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
பூசணிக்காய் கிரேவிக்கு சப்பாத்தி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை எல்லாத்தாலையும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சிடலாம். வீட்டில் கொஞ்சமாக தான் கொத்தமல்லி இலை இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட அதிகமாக இருந்தால் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி இறக்கி வச்சுக்கோங்க. இப்போது சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு அது மேலே ஒரு தோசைக்கல் வச்சுக்கிறேன். இப்போது நம்ம தேய்ச்சி வச்சுருந்த எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் திருப்பி போட்டுட்டு எண்ணெய் சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம எண்ணெய் போட்டு பிசைஞ்சிருக்கோம், அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு மடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் நீங்கள் எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கிறதுனா கூட கம்மியாக சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி எல்லாத்தையும் சுட்டாச்சு. இப்போது பிளேட்டிங் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் கிரேவிக்கு சப்பாத்தி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த லேயர் சப்பாத்தி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி லேயர் லேயராக இருந்தால் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.